சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. சரி கண்ணுல மாதிரி கிடக்கு. ஒரு படி அரிசி தட்டலாம் போது கண்ணுல. ஆமா பாப்பா சாப்பிடவே கிடையாது. சரிப்பா பஞ்சத்துல மருந்து வச்சு கிடக்க. அப்ப மந்திரி வந்து 56 தேச மன்னர்களை 56 தேச மன்னர்களும் மந்திரி அழைத்து என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னமா செய்ய போற? பகுதி பயணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பணம் தர முடியாது, அப்படியே தரணும்னு சொன்னாலும் உங்க அரக்கனுக்கு வந்து சண்டையிட்ட ஜெயிக்க சொல்லு, போருக்கு வர சொல்லு. ஏன்னா நாங்களும் 56 தேச மன்னர்களும் இருக்கோம். ஆனா உங்க அரக்கன் ஒத்திக்கு ஒத்தியா நிக்கும். சண்டையிட்டு ஜெயிக்க சொல்லு, பகுதி பணம் தாரோம் என்று சொல்லி 56 தேச மன்னர்களும் சொன்ன போது மன்னர்களும் சொல்லும் போது எப்படி பயந்தடிச்சு ஓடுவா நம்மளை கொண்டு விடுவாங்க. சரி என்று சொல்லி வல்லரக்கன் இடத்திலே வந்து சொல்லுகிறான். ஐயா வல்லரக்கா, பகுதி பணம் கேட்டு போனேன், நீங்க சண்டையில ஜெயிச்சாதான் பகுதி பணம் தருவாங்க. அப்ப சண்டைக்கு போவோம். படை திரட்டு படை திரட்டு சொத்து படை சோத்து படை தான் இருக்கு. சண்டைக்கு போக ஒரு படையும் இல்லப்பா, ஆள் படையும் இல்ல, ஆயுத படையும் இல்ல. ஒரு ஆயுத படையும் நம்மளிடம் இல்லையே மன்னா. ஏ மந்திரி, சண்டைக்கு போய் ஜெயிக்கணும்னு சொன்னா படை இருந்தா தானே போக முடியும். கண்டிப்பா போக முடியும். அப்ப எனக்கு ஒரு யோசனை சொல்ல. இல்லப்பா இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அப்ப மந்திரியானவர் ஒரு யோசனை சொல்லுவார். என்ன யோசனை சொல்லுகிறார்? ஏ வல்லரக்க மன்னா, எச்சவனுக்கு அந்த தெய்வமே துணை, நாதி எச்சவனுக்கு அப்ப நாராயணனே துணை அல்லவா? அப்ப பார்த்தார் மந்திரி. ஆண்டவனை நோக்கி இங்க ஒரு தவம் இருந்து பாத்தீங்களா? தவம் இருந்து சாகாத வரத்தை வாங்கினீங்கன்னு சொன்னா 56 தேச மன்னர்களிடத்திலே சண்டையிட்டு ஜெயிக்கலாம். 56 தேசத்து மன்னர்கள் ஜெயிக்கணும்னு சொன்னா ஆண்டவனை நோக்கி தவறுனா மட்டுமே முடியும். சாகாத வரத்தை வாங்கினா மட்டும்தான் முடியும். கிடையாது. என்று சொல்லி மந்திரியாகப்பட்டவர் யோசனையும் சொன்ன போது மன்னனாகப்பட்ட வல்லரக்க ராஜ மன்னன் ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் பாருங்க. என்னமா செய்கின்றார்? காவி நல்ல உடைய நான் நல்ல புத்தி ராஜா புத்தியிலே போதை போட்டான், தலையதிலே போதை போட்டான்.
பார்ப்போம். தவம் இருந்து பார்ப்போம். சாகாத வரத்தையும் வாங்கலாம். ஆமா, சாகாத வர சொன்னா ஆண்டவன் போய் தவம் இருந்தா முடியும். தவம் இருக்கணும்னு சொன்னா சரி மாதிரி போக முடியுமா ஐயா? போக முடியுமா? தவம் இருக்க சேலை இட்டுட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. தவம் இருக்கணும்னு சொன்னா தவக்கோலம் போடணும். ஆமா, தவக்கோலம் போடணும் என்று சொல்லி கலர் கலர் பொடியா வச்சு போடுங்க தவக்கோலம். அது கோயில் போட முடியல. தவக்கோலம்னு சொன்னா ஆமா, காவி நல்ல உடையணிந்தான் கழுத்தில் உத்திராட்ச மாலை போட்டு காவி நல்ல உடையணிந்தான் கழுத்துல உத்திராட்ச மாலை போடுறான். நெத்தியில போட்டான் மட்டை, தலையில போட்டான் ஆமா முட்டை. ஏன்னா 12 வருஷம் தவம் இருக்கணும்ல. என்ன வேண்டுதலாம் நிறைவேறிடுச்சு. யாரு கடிக்க போற? என்ன இருக்கான் பாரு, என் மருமகன், என் அக்கா பிள்ளை ஒண்ணு நிக்கி, 2 பையன் நிக்கா, 2 பேரும் பார்த்தாலும் தெரியும். சரி ஆமா, அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமளை பரிசளிக்க வேணுமே என்று சொல்லி பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா? அதாவது இந்த பனையங்குறிச்சி நன்னரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஸ்ரீ பிரேம்குமார் அண்ணா அவர்கள். ஸ்ரீ பிரேம்குமார் அண்ணா அவர்கள். ஆமா, அண்ணா என்ன வேலை பார்க்கறாங்க? உடல் வாத்தியம். என்னது? அதுல பண்ணி வச்சிருக்கேன். துணை பாடகர். எல்லா தொழிலும் உண்டு. ஆமா, யாரு? ஸ்ரீ பிரேம்குமார் அண்ணா அவர்கள் 50 ரூபாயை கொண்டு வந்து 500 லட்சமாக பரிசளித்த காரணத்தால் என்ன கொடுத்தாங்க? அதனால சரி, அன்புதானே சரி ஆக இருப்பதனால சின்ன வீடு பிரேம்குமார் அண்ணா அவர்கள் என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா மாரியம்மா கைலாசநாதர் அதோடு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? வாழையடி வாழையாகே வாழையாகே வாழ வேண்டும். செல்வத்தோடு 14 செல்வங்களையும் பெற்று நீடூடி காலம் வாழ்க வளர்க என்று சொல்லி சரி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்போ பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தவக்கோலம் போட்டு வாசல்ல தான் வந்து நிக்கிறான். வாசல் நடந்துட்டு முத்தத்துல வருகிறான். முன்னேறி பிடித்திடுமா ஆளாத குமரி இருக்காங்க. நெருப்பு எடுத்துட்டு வரமா. நெருப்பு சகலம் பொல்லாத சகலம். வெளியே போன மனுஷனை வீடு திரும்ப வைக்காத அந்த நெருப்பு சகலம். எங்க போனாலும் சகல பாப்பா சொல்லணும். பெரியாருக்கு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, அப்ப வாழாத குமரிகள் மூலாத நெருப்பு எடுத்துக்கிட்டு வாரா. நெருப்பு சகலம் பொல்லாத. ஆமா, சாரை எது உருக்கலாச்சு சர்ப்பம் படையெடுத்து நிற்கிறது. கண்ட சவுனத்தை எல்லாம் காண ஆளதள்ளி விட்ட வல்லரக்க ராஜமன்னன் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 7 மலை கடந்து இமயகிரி அடிவாரத்திலே வருகிறார். என்ன தவம் இருக்கணும்னு சொன்னா அதுதான்ப்பா சிறந்த இடம். ஆளரவம் இல்லாத இடம் அத்துவான கானகம். இமயகிரி பருவத்திலே வந்து தவம் இருக்க வேண்டும் என்ற அந்த இடத்தை எப்படி சுத்தபத்தமாக வைக்கிறார்.